தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மிக மிக சுலபம். உங்களுக்கே தெரியும், வாக்கு பெட்டியில 3வது இடத்துல நம்முடைய வேட்பாளர் பெயர் வழக்கறிஞர் மணியுடைய பெயர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கீங்களா? எப்படி வைப்பீங்களா? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, வேட்டு வச்சிருக்கீங்களா? வெற்றே ஆகணுமா? ஏன்னா மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. வந்து எட்டி பாக்குறதே கிடையாது. எதுக்காவது வந்தாராமா? தேர்தல் நேரத்தை தவிர வேற ஏதாவது நேரத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் பொழுது போன வாட்டி ஒரு வேட்டு வச்சீங்க, ஓட விரட்டி அடிச்சீங்க. நம்முடைய கழக வேட்பாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களை மிக மிக 72,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்கன்னா அதற்கு தருமபுரி நாடாளுமன்ற பகுதி மக்கள், பொதுமக்கள், கட்சிக்காரங்க, கழகத்தினர், கூட்டணி கட்சியினர், நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான். அதற்கு ஒரு முறை 2 முறை இல்ல, 100 முறை நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனால அதே போல நம்முடைய சட்டமன்ற தேர்தலை பிரச்சாரத்துக்கு வந்தேன். அப்ப நம்ம கழக வேட்பாளர் பிரபுராஜன் ஐயர் அவர்களுக்கு வாக்கு போயிட்டு வந்தேன். ஆனா நீங்க ஏமாத்திட்டீங்க. ஏமாந்து போயிட்டீங்க. மறுபடியும் ஏமாந்துடாதீங்க. நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த பாப்பரெட்டிப்பட்டிக்கு சட்டமன்ற வேட்பாளர் நம்ம வேட்பாளர் கிடையாது, எதிர்கட்சி வேட்பாளர். இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் சில பணிகளை இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறார். தலைவர் பொறுப்பேற்ற சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எனக்கு வாக்களித்தவங்களுக்கும் முதலமைச்சர், எனக்கு வாக்களிக்காதவங்களுக்கும் நான் முதலமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் நல்ல பணிகளை செய்வேன் உறுதிமொழி கொடுத்து சில நாடகங்கள் செஞ்சிருக்கிறார். அது செலவற்ற மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துடைய 2ஆம் கட்ட பணிகளுக்காக ரூபாய் 7,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தருமபுரி திருவண்ணாமலை இடையே 4 வழி சாலை 4 லேன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக தர்மபுரியிலிருந்து வத்தல்மலை கிராமங்களுக்கு புதிய பேருந்து வழித்தடம் மற்றும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டியில தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. எல்லாத்தை விட முக்கியம், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமாருடைய முயற்சியால சென்ற முறை அவரை ஏமாந்துட்டீங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க, மறுபடியும் ஏமாந்துறீங்களா? இதை விட உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய முயற்சியால தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தொடர்ந்து முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பேசி எங்களுடைய மக்களவை உறுப்பினர் செந்திலுடைய முயற்சியால ரூபாய் 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொப்பூர் கணவாயில் உயர்மட்ட மேம்பாலங்கள் வர உள்ளன. வாசாத்திலிருந்து கலசம்பாடி கிராமத்திற்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஈச்சம்பாடி கிளவள்ளி சாலை மற்றும் கொப்பையாறு ஆற்றின் அருகே 11 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. விரைவில் மக்கள் உபயோகத்திற்கு துவங்கி வைக்கப்படுகிறது.